அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. சில ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு மட்டும்தான் திருவிழா, உற்சவம் இதெல்லாம் நடக்கிறது சொல்லுவாங்க. ஆனால் ஆடிப்பூர நன்னாளில் மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கும் பார்வதியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய உமாதேவிக்கும் உற்சவங்கள் நடக்கும். ஆண்டாள் மற்றும் அம்பாளுடைய அருள் நிறைந்த இந்த ஆடிப்பூரம் பெண்களுக்கும் குடும்ப நலனுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகவும் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய 5 முக்கியமான வழிபாடுகள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த ஆடிப்பூரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கல, வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குமோ, இதனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னலாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அதையெல்லாம் சரி செய்ய முடியுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான கெட்ட நேரமோ பிரச்சனையோ இல்லை பலன்கள் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டியது ஏதாவது தாமதப்படுகிறதோ அனைத்திற்குமே சரியான பலன்களும் தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வெள்ளி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி. இந்த நாளில் தான் ஆடிப்பூரம் இந்த ஆண்டு கொண்டாடுறோம். முக்கியமாக ஆடிப்பூரம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆண்டாள், அதாவது பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி அல்லது அம்பாள் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம். திருமண தடை, குடும்ப பிரச்சனை, குழந்தை பாகியம் உள்ளிட்ட வேண்டுதல்களை மனதார சொல்லி வழிபாடு செய்யலாம். ஆலயத்திற்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட ஆண்டாள் அல்லது அம்பாளினுடைய படத்திற்கு மலர்களை சாற்றி 2 நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இதுபோல் அம்மனுடைய வளையல்கள் சமர்ப்பிக்கிறது 2வது ஒரு முறையாக சொல்லலாம். அதாவது முக்கியமான முறைகளில் இந்த அம்மனுக்கு வளையல்கள் சமர்ப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மிக முக்கியமான வழிபாடாக சொல்லுவாங்க. உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் கண்ணாடி வளையல்களை வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். அதே போல் அலங்காரத்துக்கு பிறகு பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய வளையல்களை பெண்கள் அணிந்து கொள்வது மங்களத்தையும் செழிப்பான வாழ்க்கையும் குழந்தை பாக்கியத்தையும் தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாளுக்கு துளசி மற்றும் மலர் மாலை சாற்றுறது இந்த நாளில் ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்டாளுக்கு துளசி, மல்லிகை, தாமரை அல்லது வாசனை மிகுந்த மலர்களால் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வேண்டிக் கொண்டு திருமணமானவர்கள் தம்பதிகளிடையே அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதுபோல் பெண்களுக்கு பெண் குழந்தைகள் வெற்றிலை, பாக்கு, இனிப்பு, தாம்பலம் இவையெல்லாம் கொடுக்கலாம். அதாவது சுமங்கலி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வளையல், கண்ணாடி அல்லது ஆடை போன்றவற்றை தாம்பூலமாக வழங்கலாம். வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு பொருளை அன்போடு கொடுத்தாலே போதும். இதனால் குடும்பத்தில் மங்களமும் செல்வ வளமும் பெருகும் என்பது ஐதீகம். இப்படி இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் 5வது வழிபாடாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், வெல்லம், பாயசம் இவையெல்லாம் நம்ம செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. அதாவது பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய் சேர்த்த சர்க்கரை பொங்கல் அல்லது பானகம், நீர்மோர், சுண்டல் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். பிறகு அதனை மற்றவர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்யலாம். ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆடம்பரமான வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. முக்கியமாக இந்த ஒரு விளக்கு ஏற்றி சில வளையல்களை சமர்ப்பித்து இயன்ற அளவில் தாம்பூலம் வழங்கினாலே ஆடிப்பூர நன்னாளில் அம்மனுடைய அருளை பெறலாம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் முடிந்த வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரியான வழிபாடுகளையும் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது.
சரி, குறிப்பாக அம்மனுடைய வழிபாடை நீங்கள் மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த அம்மன் யார்? நீங்கள் இந்த மாதிரி ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல்கள் செலுத்தக்கூடிய வழக்கத்தை ஏற்கனவே செய்திருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு ஆடி மாதம்னாலே அது ரொம்ப விசேஷமானது தான். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒரு பிரபலமான வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையை முடிந்து அடுத்தது வரக்கூடியது இந்த ஆடிப்பூர வழிபாடு. இந்த மனம் போல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆடிப்பூரத்தை கொண்டாடுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதாவது உலக நன்மைக்காக ஆடிப்பூர நாளில் உமாதேவி அவதரித்ததாக சொல்லுவாங்க. எனவே இது தேவிக்கு உரிய நாளாகவும் போற்றப்படுது. தாய்மை அடைந்த பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துறது வழக்கம். அதுபோல் உலகை காக்கக்கூடிய அன்னைக்கு இந்த ஆடிப்பூர நாளில் வளைகாப்பு நடத்தி மகிழ்ச்சி அடையலாம். பல்வேறு ஆலயங்களில் ஆடிப்பூரம் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. ஆடிப்பூர நாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலுமே அன்னைக்கு வண்ண வண்ண வளையல்களால் அலங்காரம் செய்கிறாங்க. பிறகு அந்த வளையல்கள் பெண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது. அந்த வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் மனம் போல வாழ்க்கை அமையும், மங்களம் நிலைத்திருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது. ஆடிப்பூர நாளில் அம்மனுடைய ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் அணிவித்து நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் முக்கியமாக குங்குமம், தாலி சரடு, புடவை சாற்றியும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். ஆடிப்பூர நன்னாளில் சித்தர்களும் முனிவர்களும் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/8/2026 வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் வந்திருக்கு. முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு முன்பு வளையல், பட்டு புடவை சாற்றியும் நெய் விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்கிறது நல்லது. மகாலட்சுமியினுடைய அம்சமான ஆண்டாள் ஆடிப்பூரத்தில் அவதரித்தாங்க அப்படின்னு நம்ம முன்னையே பார்த்தோம். இந்த திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய பாடல்களை அருளியவர் திருவில்லிபுத்தூரில் 12 ஆழ்வார்கள் ஒருவரான பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் துளசி செடியின் கீழ் குழந்தையாக கண்டெடுக்கப்படுறாங்க. அவ்வாறு பெரியாழ்வாரினுடைய திருக்கரங்களால் ஆண்டாள் வரப்பெற்ற நாளாக இந்த ஆடிப்பூரம் கொண்டாடப்படுது. பெரியாழ்வார் ஆண்டாளை அன்போடும் பண்போடும் வளர்த்தாரு. ஆண்டாள் வளர வளர கண்ணன் மீது அளவு கண்ட அன்பு கொண்டாங்க. அதே போல் பெரியாழ்வார் தினமும் அதிகாலையில் பூக்களை பறித்து அதை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அணிவிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்காங்க. முக்கியமாக அப்படி பெருமாளுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய மாலைகளை பெருமாளுக்கு சாற்றுவதற்கு முன்பாகவே ஆண்டாள் அணிந்து பார்ப்பாங்களாம். ஒரு நாள் பெரியாழ்வார் இதை பார்த்துடுறாரு. கோபம் கொண்ட அவர் இறைவனுக்கு சாற்றும் மாலையை இப்படி அசுத்தம் செய்து விட்டாயே என்று ஆண்டாளை கடிந்து கொண்டாராம். பிறகு பெரியாழ்வார் இதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. இதையடுத்து அன்றிரவு பெரியாழ்வாருடைய கனவில் தோன்றிய பெருமாள், எனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போதுதான் ஆண்டாள் சாதாரண குழந்தை இல்லை, தெய்வ குழந்தை என்பது பெரியாழ்வாருக்கு தெரிய வருது. ஆண்டாள் திருமண வயதை அடைந்ததும் பெருமாளினுடைய கட்டளைப்படி பெரியாழ்வார் ஆண்டாளை திருவரங்கம் அழைத்து சென்றார். அங்கு ஆண்டாள் அரங்கநாதரிடம் ஒரு ஒளியாக கலந்துடுறாரு. இதனால் ஆடிப்பூரத்தன்னைக்கு வைணவ தலங்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெறுவதும், திருமணமாகாத பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு ஆண்டாளை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆடிப்பூரத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.